வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு கிட்டேருந்து இப்போது வெளியாகிருக்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு தேர்வு கிடையாது, விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெகு சிலருக்கு மட்டும் தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 17,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் இறுதி 31/1/2024 வரையும் நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் இது பிரிண்ட் அவுட் எடுத்து சைடில் உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் மார்க் ஷீட்டு, டிசியில், ஆதார் கார்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்கள்கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பிளேஸ் கொடுத்துருங்க, டேட் கொடுத்துருங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு, உங்கள் கம்யூனிட்டி, நேட்டிவிட்டின்னு சொல்லி எல்லா விதமான ஜெராக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ அதை வந்து பார்த்துலாம். முதல்ல பல்நோக்கு உதவியாளர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி. மல்டி பர்பஸ் ஒர்க்கர், இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பெண்களுக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலர், செக்யூரிட்டி, இதுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர் கூட விண்ணப்பிச்சுக்கலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபெயிலாக இருந்தால் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன் பெண் சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர், கேஸ் ஒர்க்கர், இது 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர், கவுன்சிலிங், ஃபிசியாலஜி ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்லி இந்த ரெண்டான கோர்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் இதுக்கான அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, தமிழக அரசு சமூக நலத்துறை கீழ் இயங்கும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்குள்ள ஒன் ஸ்டாப் சென்டர் அங்கேருந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.